ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமும் கர்த்தரை தேடி நீங்கள் வந்தபடியால் நிச்சயமாகவே மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். அநேகர் பிந்தி வருகிறீர்கள். 9 மணிக்கெல்லாம் இங்கே ஆராதனை, கர்த்தரை துதிக்கிற துதி வந்துவிடும். வாரத்தில் ஒரு நாளை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது ஆராதனை நேரத்தை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், கனம் பண்ணுகிறீர்கள் என்று அவருக்கு தெரிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, சிந்தையிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, சிந்தையிலே ஒரு பரிசுத்தம். அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சியமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த சிறந்த பாக்கியங்களிலே ஒன்று சிந்திக்கிற திறமை, யோசிக்கிற எண்ணுகிற ஒரு திறமை கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவு. ஆனால் அதே சிந்தையை சாத்தான் பயன்படுத்தி அநேகருடைய எண்ணங்களை குழப்பி கொண்டிருக்கிறான். இரவிலே தூங்க முடியவில்லை. பல சிந்தனைகள், என்ன செய்வது என்று தெரியாத திகைப்புகள், பல அவமானங்களின் விளைவாக பயமுள்ள எண்ணங்கள், சிந்தைகள். சிலருக்கு தூக்கம் வருவதில்லை. அதையே போட்டு எண்ணி 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 சிந்தித்து சிந்தித்து உழம்பி கொண்டே இருக்கிறார்கள். சிந்தனைகளை எப்படி மேற்கொள்ளுவது, சிந்தைகளை எப்படி பரிசுத்தமாய் ஜீவிப்பது, சிந்தைகளை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் எப்படி ஒருமுகப்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இந்த சிந்தையில் உள்ள எண்ணங்கள் தான். சிலர் சிந்தையிலே வீணராய் போகிறார்கள். சிலருடைய எண்ணங்களிலே கற்பனை கட்டி 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 ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்கிறார்கள். சிலர் சிந்தைகளிலே மற்றவர்களுக்கு விரோதமாய் சதி செய்கிறார்கள். சிந்தனையிலே வெற்றி இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? ஒரு மனிதனுடைய சிந்தையிலே ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனுடைய சிந்தை தான் செயலாய் மாறுகிறது. அந்த செயல்தான் அவனுடைய வாழ்க்கையாகவே மாறுகிறது. ஆகவே கோணலான சிந்தைகளை இயேசுவின் நாமத்தில் நாம் செவ்வைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? பரிசுத்தமான சிந்தை, ஒரு தாழ்மையுள்ள ஒரு சிந்தை, நமக்காக யாவை முடிக்க வேண்டும் என்ற ஒரு தியாகமுள்ள சிந்தை, ஊழியம் செய்ய வேண்டும் என்ற சிந்தை, தன்னை பார்க்கிலும் சீஷர்களை மேன்மையாய் எண்ணி
அவருடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்த ஒரு சிந்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக சிந்தையில் உள்ள வெற்றியை பற்றி தான் பேசுகிறார். அந்த சிந்தை நமக்கு மறைவாய் இருக்கிறது. எப்படி ஒரு மரத்தினுடைய வேர்கள் வெளியே தெரிவதில்லையோ அதுபோலத்தான் நம்முடைய சிந்தைகள் வெளி மக்களுக்கு தெரியவில்லை. கணவனுடைய சிந்தையெல்லாம் ஒரு மனைவி அறிந்து விட்டாள் என்றால் அவனோடு வாழவே முடியாது. மனைவியுடைய சிந்தை எப்படி எப்படிலாம் போகிறது கணவன் அறிந்து கொண்டால் அவனால் வாழ முடியாது. எப்படி மரத்தின் வேர் மறைந்திருக்கிறதோ அதுபோலத்தான் ஒரு மனுஷனுடைய சிந்தை மறைந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய சிந்தைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். காரணமில்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற அந்த சிந்தைக்கு ஒரு முடிவுண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிலர் சொல்வார்கள், ஐயோ சிந்தித்து சிந்தித்து தலை தீப்பிடிக்கிறது போல இருக்கிறது. எந்த வழி செல்வது? சிந்தித்து சிந்தித்து எந்த வழியும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு வருகிற சிந்தை, எனக்கு ஒரு நண்பன் இருந்தார். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் புதிதாய் வந்தவர். அவரை வழி நடத்தினது அவருடைய மனைவிதான். 3 நாட்கள் அவர் வெளியூருக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். கதவு கிட்ட வந்து விட்டார். கதவை தட்ட போகிறார். அவருடைய காதில் ஒரு சத்தம், அன்ஹோலி அன்ஹோலி அன்ஹோலி, அசுத்தம் அசுத்தம் அசுத்தம். ஏன் இப்படி சத்தம் கேட்கிறது? அவருடைய மனைவி வந்து கதவை திறந்தாள். இவருக்கு திடீரென்று மனைவி மேல் ஒரு சந்தேகம் வந்தது. ஏதோ அசுத்தமான காரியம் என் வீட்டில் நடந்து விட்டதோ. அவளை பார்த்து கேட்டார், யாரெல்லாம் நான் இல்லாத போது இந்த 3 நாட்களும் நம்முடைய வீட்டுக்கு யார் யார் வந்தார்கள்? அந்த அம்மா ஒரு 7 பேர் பெயரை சொன்னார்கள். இவருடைய உள்ளம் திருப்தி அடையவில்லை. மனைவிக்கு தெரியாமல் வேலைக்காரி இடத்துல போய் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தார்கள், அவள் 8 பேருடைய பெயரை சொன்னாள். அந்த 8வது நபர் மேல் இவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் வேலைக்காரியை பார்த்து கேட்டார், அவர் வந்தபோதே நீ என்ன செய்தாய்? அவள் சொன்னாள், எனக்கு ஜுரமாக இருந்தது, பாய் போட்டு படுத்திருந்தேன். அம்மா என்னை திடீர்னு தூரத்தில் உள்ள ஒரு கடைக்கு அனுப்பி உப்பு வாங்கிட்டு வா, ஆகவே நான் போய்விட்டேன். அவருக்கு இன்னும் சந்தேகம் வலுத்தது. வீட்டில் தான் நிறைய உப்பு இருக்குது, இவளை ஏன் தூரமான இடமான கடைக்கு அனுப்பணும்? ஏன் உப்பு வாங்கிட்டு வர சொல்லணும்? அவருக்கு சந்தேகம் வந்து விட்டது. அவருடைய சிந்தனை குழம்ப ஆரம்பித்தது. பெல்ட்டை எடுத்தார். மனைவி அடி 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 என்று அடித்து உரித்து உண்மையை சொல்லி சொன்னாள். அவள் ஒப்புக்கொண்டாள் அந்த 8வது நபரோடு பாவம் செய்ததை. ஐயோ, அதிலிருந்து ஒரு கலக்கம். எனக்கு ஃபோன் பண்ணார், உடனே வீட்டுக்கு வா சார், என்னால் தாங்க முடியல. குழம்பிக் கொண்டே இருந்தார். என்னை கட்டிப்பிடித்து அழுதார். நான் அந்த ஃபேனில் தூக்கு போட்டு சாக போகிறேன்னு சொன்னார். நான் ஏதாவது சம்பவம் நடந்து விடக்கூடாது என்று நான் அவரோடையே உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். ஐயோ, புலம்பி 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 எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவர் கேட்டுக்கொள்ளவில்லை. கடைசியில் அந்த பையனை தேடி பிடித்து கொண்டு வந்தார். கையால் அடி அடி என்று அடித்து உரித்தார். அவனை போலீஸ் ஸ்டேஷனில் தள்ளி போலீஸ்காரர்களுக்கு தான் கண்ணு முன்னாலேயே அடிக்கும்படி பணத்தை கொடுத்தார். இரவெல்லாம் என்னை கூப்பிட்டு கொண்டே இருந்தார், அழுது கொண்டே இருந்தார். அவருக்கு ஆறுதல் பெற முடியல. அந்த எண்ணங்கள் எப்படி எப்படிலாமோ ஓடிக்கொண்டு இருந்தது. சிந்தையை அடக்க முடியல. அவர் தவித்தார். சில வேளைகளில் இப்படிப்பட்ட எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது ஒரு தகப்பன் தன்னுடைய மகள் ஒருவனோடு ஓடிவிட்டதை அறிந்து தேடி 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 அலைந்து அழுது எனக்கு ஃபோன் செய்வார்.
இப்படி பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. ஒரு மனிதனுடைய சிந்தைகள், அந்த சிந்தை ஜெயங்கொண்டதாய், அதாவது அலைப்பாயாமல் கர்த்தருக்குள்ளே அடங்கியிருக்க செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து பல விதங்களிலே சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாலும், அவருடைய சரீரமெல்லாம் உழப்பட்ட நிலம் போல இருந்தாலும், முக்கியமாய் இந்த சிந்தையின் பிறப்பிடமான தலையிலே அவர் அவ்வளவு வேதனை அனுபவித்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு பெயர் மண்டை ஓட்டு மலை என்று அழைக்கப்படுகிற கொல்கதா மலையாகும். கொல்கதா மலை, அந்த கொல்கதா மலையை கல்வாரி மலை என்பார்கள். அந்த கல்வாரி மலையை கபாலஸ்தலம் என்று அழைப்பார்கள். 3 விதங்களிலே அந்த மலை குறிப்பிடப்படுகிறது. எபிரேய மொழியிலே, கிரேக்க மொழியிலே, லத்தீன் மொழியிலே கல்வாரி என்றும், கொல்கதா என்றும், கபாலஸ்தலம் என்றும், மண்டை ஓட்டு மலை. ஏன் வேதத்தில் இந்த 3 மொழிபெயர்ப்புகள்? ஏன் இந்த 4 விதங்களிலே அந்த மலையை குறித்து, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தை குறித்து அப்படி ஏன் சொல்லப்படுகிறது? மனிதனுடைய சிந்தையை பரிசுத்தமாக்கும்படி அவர் அந்த கொல்கதா மலையிலே பாடுபட்டார். அவரை சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு முன்பாக மத்தேயு 27:29 வாசிக்கும் போது அவருடைய தலையிலே கபாலத்திலே முள்முடியை, பயங்கரமான முள்முடியை சூட்டினார்களாம். கத்தோலிக்க புத்தகங்கள் சொல்லுகிறது, அந்த முள்ளெல்லாம் தலை வழியாய் கிழித்து கொண்டு கண்களின் வழியாய் புடைத்து கொண்டு வந்ததாம். முள்முடி சூட்டப்பட்டது அவருடைய கபாலம், தலை, எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகிற இடம் மாத்திரமல்ல. மத்தேயு 27:30 சொல்லுகிறது, அவரை கோலினால் தலையிலே அடி என்று அடித்தார்களாம். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், 600 போர்ச்சியவர்கள் அவரை சூழ நின்று கொடூரமாய் சூட்டப்பட்ட அந்த முள்முடி மேலேயே அடிக்க அவையெல்லாம் ஆழமாய் உள்ளே இறங்கினது. சாதாரணமாய் யாராவது உங்களுடைய தலையை அடிக்கிறார்கள் என்றால் உடனே கையெடுத்து வைத்து அடி தலையில் விழாதபடி, கையாவது அடிபட்டு போகட்டும் என்று கைகளை உயர்த்தி தடுப்பீர்கள். ஆனால் இயேசுடைய கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்தது. அவர்களால் தடுக்க முடியாத அந்த அடிகளெல்லாம் அவருடைய சிரசிலே விழுந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிந்தைக்காக, உங்களுடைய சிந்தைகளை பரிசுத்த காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டார். அவர் சிரசில் அடிக்கப்பட போகிறார், சிரசிலே முள்முடி சூட்டப்பட போகிறார் என்பதை அறிந்து ஒரு பெண்மணி அவர் அந்த கபாலஸ்தலத்தை கொண்டு போவதற்கு முன்பாக அவருடைய சிரசிலே வெள்ளைக்கல் பரணி என்ற ஒரு அபிஷேக தைலத்தை வார்த்து அந்த சிரசை அபிஷேகம் பண்ணினாள் என்று மார்க்கு 14:2 வாசிக்கிறோம். அந்த அடிகளெல்லாம் அவர் தாங்க வேண்டும். அந்த சிரசில் முள்முடி சூட்டப்பட வேண்டும். அதை தாங்குவதற்கு ஒரு அபிஷேகம் தேவை. அந்த சிரசு முள்முடி சூட்டப்படுவதற்கு முன்பாக அபிஷேக எண்ணெயால் நிரம்பி இருக்கணும். அதற்காகவே அவள் அவ்விதமாய் அவருடைய சிரசை எண்ணெய் வார்த்தாளாம். நித்திய ஆவியானவர் சிரசில் வந்து இறங்க வேண்டும். எபிரேயர் 9:14 வாசித்தால் ஆண்டவர் அந்த பாடுகளெல்லாம், கல்வாரி பாடுகளெல்லாம் அவர் எப்படி சகித்தார்? நித்திய ஆவினாலே தன்னைத்தானே பழுதற்ற பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆவியானவருடைய பலத்தினால் தான் அவ்வளவு அகோரமான வேதனைகளை சகிக்க முடியும். அவர் சகிப்பதற்காக அந்த அபிஷேகத்தை அவருடைய சிரசிலே ஊற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தனையிலே ஒரு ஜெயம். அநேகம் பேர் கற்பனையாக பல காரியங்களை எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஒரு சகோதரன்
கற்பனையாக தன்னோடு ஒரு பெண் வருவதைப் போல கற்பனை செய்து 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 ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து அதனாலே சில அசுத்த ஆவிகள் மோகினி என்ற ஆவி அவனை பிடித்தது. மனைவி போலவே நடந்து கொள்ளும். அவன் தன்னுடைய பலனை எல்லாம் இரவு நேரத்தில் இழந்து போவான். பெண்களுடைய சரீரத்திலும் அசுத்தமான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால சில அசுத்த ஆவிகள் அவர்களை பிடிக்கிறது. மன்மதன் என்கிற ஆவிகள் பிடிக்கிறது, கிருஷ்ணன் என்கிற ஆவி பிடிக்கிறது. இதெல்லாம் ஒரு வேசித்தனத்துக்குள்ளும் விபச்சாரத்துக்குள்ளும் மனுஷனை கொண்டு செல்வதற்காக அவனுடைய எண்ணங்களை கரைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு எண்ணங்கள் மேல ஜெயம் இருக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் மேல எப்படி ஜெயம் இருக்கணும்? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினால, உங்க மேல இருக்கிற நித்திய ஆவினால. அந்நிய பாஷை பேச 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 சில பொல்லாத எண்ணங்கள் வரும்போது, சிந்தனைகள் வரும்போது ஆவியானவரை தட்டி எழுப்பி அபிஷேகத்தில் பேசும்போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரோமர் 8:28 உங்களுடைய எல்லா பலவீனத்திலும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசாயா 59:19 சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சகல எண்ணங்களையும் சிறைப்படுத்த, சகல சிந்தைகளையும் இயேசுவின் நாமத்தில் சிறைப்படுத்த, அதை கட்ட தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்கணும். உள்ளம் கலங்கி 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 போய்கொண்டிருக்கிறதை அனுமதியாதிருங்கள். இரவு நேரத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட பல தோல்விகள், பல பிரச்சனைகளை எண்ணி 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 கலங்கி கொண்டே இருக்காதுங்க. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கும். சில வேளைகளில் ஒரு ஆவிக்குரிய பாடலை பாட ஆரம்பித்து விடுங்க. சில வேளைகளில் ரொம்ப கலங்கி கொண்டு இருந்தால் உங்களுடைய ஜெப நண்பர்களுக்கு டெலிஃபோன் செய்து 2 பேருமாக கொஞ்ச நேரம் ஜெபிங்க. அப்போது அந்த பொல்லாத சிந்தனைகள் அப்படியே அடங்கி போகும், அப்படியே அடங்கி போகும். ஒரு பழமொழியாக சொல்லுவார்கள், உங்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான சிந்தைகள் கடந்து போயிட்டு இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். உங்கள் தலைக்கு மேலே ஆயிரக்கணக்கான பறவைகள் பறந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் சில பறவைகள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழம் ஒரு கிணறு போல இருக்கிறது. அந்த சில பறவைகள் அங்கே வந்து உட்காருகிறது. உட்காருகிற பறவைகள் பிறகு எச்சமிடுகிறது. அந்த எச்சத்தில் ஆழ விதைகள் இருக்கிறது. இந்த கிணற்றில் விழுகிறது. அந்த விலைகள் முளைக்க ஆரம்பித்து பிறகு கொஞ்ச நாளில் அந்த கிணற்றையே தூர்த்து போட்டுவிடும். உங்களுக்கு மேலே எத்தனை எண்ணங்கள் பறந்து போனாலும் உங்களுடைய உள்ளத்தில் அதை இடம் பிடிக்க விட்டு விடாதிருங்கள். சில எண்ணங்களை பிடித்து வைத்து அதையே சிந்தித்து அதையே நீங்கள் வளர்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கரைப்படுத்தி விடக்கூடும். எண்ணங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். சரி, 3 விதமான முக்கியமான சிந்தைகளை குறித்து இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த அதே சிந்தை உங்களுக்கு இருக்கும்படி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசிக்கும் போது அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? பரலோகத்தை துறந்து ஒரு தியாகமான சிந்தை, அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக மாறி நம்ம எல்லா விதத்திலும் விடுவித்து ஒரு பரிசுத்த பாதையில் கொண்டு வர வேண்டுமே என்கிற ஒரு சிந்தை. இயேசுனுடைய சிந்தை என்ன சிந்தை? ஊழியம் செய்ய வேண்டும் என்ற சிந்தை. யோவான் 9:4 சொல்லுகிறார், பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்யணும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அதுதான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை என்று அழைக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2:16 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார், எவ்வளவு விசுவாசமாய் சொல்லுகிறார், எவ்வளவு உறுதியோடு சொல்லுகிறார். எங்களுக்கு
கிறிஸ்துவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. ரோமர் 11:34 1 கொரிந்தியர் 2:16 ஒரு கேள்வி அவர் எழுப்புகிறார். கிறிஸ்துவனுடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார்? கிறிஸ்துவின் சிந்தையை அறியத்தக்கவர் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிந்தை ஒரு ஆயுதமான சிந்தையாய் நாம் பயன்படுத்த முடியுமா? சிந்தையை காட்டு கழுதைகளைப் போல மனம் போன திசையில சிந்தித்து கொண்டிராமல், இச்சைகளின் வழியாக சிந்தித்து கொண்டு இராமல், அந்த சிந்தையை ஆயுதத்தினாலே நாம் கட்டுப்படுத்த முடியும். அதைத்தான் 1 பேதுரு 4:1 ஆயுதமாகிய சிந்தை என்று குறிப்பிடுகிறார். ஆயுதமாகிய சிந்தை, முதலாவது கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை, இரண்டாவது ஆயுதமான சிந்தை. எபேசியர் 6:11 வாசிக்கும் போது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களாகிய அந்த ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். உடைய சிரசு பாதிக்கப்படக்கூடாது. இரட்சணியம் என்னும் தலைச்சிரா. இயேசு கொல்கதா மேட்டில் அடிக்கப்பட்டார். நீங்கள் அடிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டதை நீங்கள் எண்ணி அந்த இரட்சணியம் என்னும் தலைச்சிராவை உங்களுடைய சிரசிலை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:17 அப்படி வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த ரட்சிப்பையே உடைய தலை சிராவாய், உடைய தலையை மூடுகிறதாய், உடைய தலையை பாதுகாக்கிறதாய் அந்த தலைச்சிராவை எப்போதும் அணிந்து கொள்ளுங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் எப்போதும் நிலைத்திருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 10:4-5 இவ்விதமாய் சொல்லுகிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவனுடைய பலனுள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த போராயுதங்களை கொண்டு எல்லா எண்ணங்களையும், கிறிஸ்து இயேசுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான சிந்தைகளையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். சில எண்ணங்கள் வரும்போது அதை சிறைப்படுத்த அறிந்திருக்கணும். அந்த எண்ணங்களுக்கு விரோதமாய் ஆவியானவரை தட்டி எழுப்பி அப்படிப்பட்ட தீய சிந்தைகள், அப்படிப்பட்ட பாவ சிந்தைகள் வராதபடி இயேசுவின் நாமத்தில் அவளை சிறைப்படுத்துகிறவளாயிருக்கும். உலக பிரகாரமான போர் ஆயுதங்கள் அல்ல, ஈட்டி தடி அல்லது பட்டயம் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் அவைகள் உலக பிரகாரமான ஆயுதம் அல்ல, மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. அரண்களை நிர்மூலமாக்குகிறதையும் சிந்தைகளை சிறைப்படுத்துகிறதுமான அந்த போராயுதங்களை தேவனுடைய பிள்ளைகள் தரித்திருக்கணும். ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவருடைய புத்தகங்களால் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். 14 வருஷம் அவர் கம்யூனிஸ்ட் ஜெயில்களில் படாத பாடுபட்டார். ருமானியாவில் உள்ள பாதாள கிடங்குக்குள்ளே அவரை போட்டு சிறை வைத்தார்கள். இவர் இயேசுவை மறுதலிக்க வேண்டும், மறுதலிக்காமல் நிற்கிறபடியால் அவருடைய மூளையை கலக்கி பைத்தியக்காரனாக்க வேண்டும் என்று அவருடைய 2 காதுலையும் ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கரை கட்டினாங்க, ஒலிபெருக்கி. அந்த ஒலிபெருக்கி அங்கே போட்டால் ஒரே கத்து, இயேசு முட்டாள், கிறிஸ்தவ மார்க்கம் பைத்தியக்கார மார்க்கம், கம்யூனிச தத்துவம் தான் அருமையான தத்துவம், கம்யூனிச தந்தை லெனின் வாழ்க, இயேசு முட்டாள், கிறிஸ்தவ மார்க்கம் பைத்தியக்காரத்தனம். அந்த ஸ்பீக்கரில் ராத்திரி பாலா 3 நாளாக அவர் சாப்பிடாம போட்டு பட்னி பசி கிடக்கும்போது இந்த ஸ்பீக்கரை மாட்டி விட்டுருவாங்க. இரவும் பகலும் கத்திகிட்டே இருக்கும். 3ஆம் நாள் அந்த ஸ்பீக்கர் எடுத்தால் மூளை கலங்கி போயிருக்கும், சுய நினைவு அற்று போயிடும். திருப்பி கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்துவ மார்க்கம் பைத்தியக்கார மார்க்கம், லெனின் தான் உண்மையான தலைவர். இது அவன் பைத்தியக்காரனை போல பேசிகிட்டே இருப்பான். வாழ்நாள் முழுவதும் பைத்தியமாய் அவன் தெரிவான்.
இவருடைய காதுகள் அது மாட்டப்படும் போது இவர் ஒரு தீர்மானம் செய்தார். அதில் உள்ள சத்தம் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் போய் தன்னுடைய சிந்தையில் போய் குழப்பி விடக்கூடாது. ஆகவே அது கத்தி கொண்டே இருக்கிற நேரம் இவர் என்ன செய்வாராம்? இயேசு வல்லவர், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு அற்புதமானவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், வலுவாதபடி நிலைநிறுத்துவார். இந்த ஒலிபெருக்கில் உள்ள சத்தம் தன்னுடைய மூளைக்கு போக விடாமல், தன்னுடைய சிந்தைகளுக்கு போக விடாமல் அதை தடுத்து நிறுத்தி அவர் சொன்னார், யார் யாருடைய தலையில் அப்படி கட்டப்பட்டதோ அவ்வளவு பேரும் பைத்தியக்காரர்களாய் மாறினார்கள். நான் ஒருவன்தான் அந்த எண்ணங்களை, அந்த சிந்தையை என்னுடைய மூளைக்குள்ளே ஏறாதபடி தடுத்தபடியால் நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று சொன்னார். இன்னொரு முறை அவருடைய சாப்பாட்டில் தினந்தோறும் இந்த போதை மருந்து, ட்ரக்ஸ், அதை கலந்து அவர்களுக்கு தெரியாமலே கொடுப்பார்கள். இந்த சிறைச்சாலை கைதியாக இருக்கும்போது சாப்பாடு சரியாக கிடைக்காதனால என்னதான் கலந்திருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. அந்த போதை மருந்துனால எங்கேயோ வானமண்டலத்தில் பறப்பது போல, டக்குன்னு கீழே விழுவது போல, கற்பனை உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ சஞ்சரித்து அதுக்கு பிறகு அவனுடைய மூளை செயலற்றதாய் மாறிவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லுவாரா, ஆண்டவரே, என்னுடைய இருதய துடிப்போடு உம்முடைய நாமத்தை நான் இணைத்து கொள்ளுகிறேன். இயேசு, இயேசு, என்னுடைய சுவாசம் எல்லாம் உமக்காகவே. மூச்சு எடுக்கும்போது ஏ என்று எடுத்து சு என்று விடுவேன், இயேசு. ஆகவே இப்படிப்பட்ட போதை மருந்துகள் அவருடைய சிந்தைகளை வீணனாய் மாற்றாதபடி தன்னுடைய சுவாசத்தோடும் தன்னுடைய எண்ணத்தோடும் தன்னுடைய மூச்சோடும் இயேசு என்ற வார்த்தையை நான் கலந்திருந்ததினால் என்னுடைய சிந்தைகளை என்னால் பாதுகாக்க முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிந்தை மிகவும் முக்கியமானது. பரிசுத்தத்தோடு பாதுகாக்கப்படணும். உங்களுடைய இருதய துடிப்போடு இயேசு, உங்களுடைய சுவாசத்தோடு இயேசு, எதை செய்தாலும் இயேசு. இரவிலே படுக்க போகும்போது ஒரு நாளும் டிவி பார்த்து கொண்டு, ஒரு நாளும் அந்த சீரியலை தொடர்ச்சியை பார்த்து கொண்டு, ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டு படுக்க போகாதிருங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். உங்களுடைய மனைவியின் கைகோர்த்து ஜெபித்து விட்டு நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணி படுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆலோசனை சொல்லுங்க. ஜெபிச்சுட்டு படுத்தியா? என்ன ஜெபம் பண்ணா? கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இரவிலே உன்னை சூழ்ந்திருக்கட்டும். சாத்தான் நம்முடைய சிந்தைகளிலே ஊடுருகிற ஒரு நேரம் இரவு நேரம்தான். தூக்கம் வராமல் இருக்கும்போது சாத்தான் பலவிதமான சிந்தைகளை கொண்டு வருவான். தூக்கம் வருகிற வரையிலும் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசிக்கொண்டே அப்படியே தூங்கும்போது பரலோக சிந்தை, பரலோக தரிசனம் அவ்வளவு இனிமையாக இருக்கும். உங்களுடைய சிந்தைகளை பாதுகாக்க நீங்கள் தீர்மானிக்கும் போது இரவில் ஒரு கெட்ட சொப்பனம் கூட உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் உங்களை அருமையாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். சிந்தையில் உள்ள ஜெயம்தான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தின் உண்மையான ஜெயம். சிந்தையில் உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகட்டும். வேறு பரிசுத்தமாக இருந்தால் அந்த மரம் பரிசுத்தமாக இருக்கும். உங்களுடைய சிந்தையில் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருந்தால்தான் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும். ரெண்டாவதாக 2 சிந்தைகளை பற்றி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப அவர் எழுதுகிறார். ஒன்று மாம்ச சிந்தை, அடுத்தது ஆவியின் சிந்தை. சில வசனங்களை நாங்கள் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றுவதற்காகவே அப்படி செய்தார். 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்த வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். 7ஆம் வசனம்.
எப்படி என்றில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. 8ஆம் வசனம், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 2 காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஒரு காரியம் மாம்ச சிந்தை, அடுத்த காரியம் ஆவியின் சிந்தை. இந்த 2க்கும் எப்போதும் நம்முடைய கபால ஸ்தலத்தில், நம்முடைய மண்டையிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. 2ம் போராடி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய சிந்தையை சீர்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் எப்போதும் அவர் போராடி கொண்டிருப்பதில்லை. உங்களுக்கு மாம்ச சிந்தை தான் இஷ்டம், நான் இப்படித்தான் அருவருப்பாய் சிந்தித்து கொண்டிருப்பேன், இச்சையான எண்ணங்களையே எண்ணிக்கொண்டிருப்பேன், ஆண்டவருக்கு வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து ஒரு பரிசுத்த சிந்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை பரிசுத்த பாதையில் வெற்றியுள்ளவர்களாய் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆதி உலகத்தை ஆண்டவர் அழிப்பதற்கு முன்பாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் மாம்சம் தானே. இந்த மாம்சத்தில் தான் அந்த போராட்டம் இருக்கிறது. அதே போல அவர் கெத்சேமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கூட மத்தேயு 26:41 சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளதான், ஆனால் மாம்சமோ பலவீனமானது. மாம்சம் பலவீனமானது. ஆவியானவர்களே சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சரீரத்தின் பகுதியில் நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் உங்களுடைய உள்ளான ஆவியின் பகுதி, உள்ளான மனுஷன் என்று அழைக்கப்படுகிற பகுதி, உள்ளான மனுஷனில் தங்கியிருக்கிற பரிசுத்தாவியானவரின் பகுதி, ஆவியானவருடைய பகுதியில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். நிக்கோதேமுட்ட ஆண்டவர் பேசும்போது இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். யோவான் 3:6ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்க ஆவினாலே பிறந்தவர்கள், ஜலத்தினால் பிறந்தவர்கள், கர்த்தருடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய மாம்சீக சிந்தைகள் மாறி 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 ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ளே வரணும். அப்பொழுதுதான் இந்த பாவ சிந்தைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை பெற முடியும். போதகர் பால்யாங்கி சுவை பார்க்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்தார். அவர் சொன்னார், ஐயா சர்ச்சுக்கு நான் ஒழுங்காக வருகிறேன், வெரி குட், எல்லா ஆராதனையிலும் பங்கு பெறுகிறேன், நல்லது, என்னால் முடிந்த ஊழியம் செய்கிறேன், ரொம்ப நல்லது, ஆனால் என்னுடைய சிந்தையிலிருந்து, எனக்கு பாவமான சிந்தையிலிருந்து, இச்சையான சிந்தையிலிருந்து உண்மையாக எனக்கு விடுதலை இல்லை, என்ன வழி, ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். அந்த தேவ மனிதன் சொன்னார், ஒரு அருமையான வழியை சொல்லுகிறேன், 1 மாதம் கடைப்பிடித்து திருப்பி ஆட்ட வந்து சொல்லுங்க, அந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஜெயம் பெற்றால் அந்த வழியை நீங்கள் கைப்பிடுங்க. என்ன அவர் சொன்னார், காலையில் எழுந்ததோ உங்களுடைய சிந்தைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க. 1 மணி நேரம் டைமை பார்த்துக்கோங்க. 5 மணிக்கு எழும்புறீங்க, 6 மணி வரை நான் அந்நிய பாஷை பேசுவேன். 15 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த மணியை பார்த்துக்கொள்ளுங்க. ஜீசஸ்ன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் நிற்பது போல எண்ணி, நேர் முன்பாக ஆவியானவர் நிற்பதை போல எண்ணி அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டு அந்நிய பாஷை பேசி கொண்டு இருந்து பாருங்க. உடைய சிந்தையெல்லாம் பரிசுத்தமாய் மாறிவிடும், உடைய எண்ணமெல்லாம் தூய்மையாய் மாறிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் தான் ஜெயம் பெறுவார். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சிந்தையாய் இருக்கட்டும். அசுத்தமான சிந்தைகளை வருவதை உடனே சிறைப்பிடிங்க. ஆவியானவரோடு ஒரு பொருத்தனை பண்ணி
ஒரு பாவமான சிந்தனை, அல்லது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிற சிந்தனை, அல்லது பழிக்கு வாங்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும்போது ஆவியானவரை தட்டி எழுப்புங்க. அந்த ஆவி அனல் கொண்ட செய்யுங்க. ஆவியானவரை அனல் மூட்டி, ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியானவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உடைய பலவீனத்தில் எல்லாம் அவர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சரி, முதலாவது ஆயுதமான சிந்தை, இரண்டாவது ஆவியின் சிந்தை. ஆயுதமான சிந்தை, ஆவியின் சிந்தை. மூன்றாவதாக அன்பு கூறுகிற சிந்தை. அன்பு கூறுகிற சிந்தை. இயேசுவை பார்க்க ஒரு வாலிபன் வந்தான், முழங்காற்படியிட்டான். பூரண சற்குணனாயிருப்பது எப்படி என்று ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். ஆண்டவர் சொன்னார், எல்லா கட்டளைகளிலும் பிரதானமான கட்டளை என்ன? அவனே அதை சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும். நாலாவது அவன் சொன்னார், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. முதல்ல உன் முழு இருதயத்தோடு அன்பு கூர், இரண்டாவது முழு ஆத்மாவோடு அன்பு கூர், மூணாவது முழு பலத்தோடு அன்பு கூர், நாலாவது முழு சிந்தையோடும் அன்பு கூர் என்று லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உன்னுடைய சிந்தை தேவனிலே அன்பு கூறுகிற சிந்தையாயிருக்கணும். தேவனிலே அன்பு கூறுகிற சிந்தை. அந்த அன்பு கூறுகிற சிந்தையில உனக்கு ஒரு மனம் இருக்கணும். உன் குடும்பத்தாரோட ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், அன்பு கூறணும், அன்பு கூறணும், அன்பு கூறணும். உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூறுவாயானால் 1 கொரிந்தியர் 13:7 சொல்கிறது, அந்த அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமான, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான சம்பாஷணைகள் ஆனாலும், அருவருப்பான நட்புறவுகள் ஆனாலும் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆண்டவர் மேல அன்பு கூறுகிற அன்பு. இயேசு நம்ம மேல எப்படி அன்பு கூர்ந்தார் என்று எண்ணி பாருங்க. ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூற என்ன தகுதியை கண்டார், என்ன மேன்மையை கண்டார். இந்த பரலோக ராஜா நமக்காக சிலுவையில் அன்பு கூர்ந்து தன்னையே கொடுத்து, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமுள்ள பிழையற்றதுமான மகிமையான சபையாக நம்மை உருவாக்கும்படி தன்னையே ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ அருமையான காரியத்தை செய்தார். உங்களுடைய சிந்தையில் அவரை நேசிக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் மேன்மையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, நான்காவது ஒரு சிந்தையை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு சிந்தை, ஆண்டவரை துதிக்கிற ஒரு சிந்தை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சிந்தை. அநேகம் பேர் அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல், அவரை ஸ்தோத்தரியாமல் இருந்தனால தங்களுடைய சிந்தையிலே அவர்கள் வீணராய் போனார்களாம். ஸ்தோத்தரிக்க தவறினதினாலே, துதிக்க தவறினதினாலே அவர்கள் தோல்வியுற்றவர்களாய் மாறினார்கள். சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், நான் அதிகாலம் வேலை எழுதி ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், என் கண்மலையானவரே உணர்ந்து 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறனால பாவ சோதனைகளை நான் மேற்கொள்ள முடிகிறது. நான் விழுந்து போகாதபடி இந்த ஸ்தோத்திரம் என்னை பாதுகாக்கிறது. எத்தனை உண்மையான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய ஜெப ஜீவியத்தை, ஜெப வாழ்க்கை கூட்டுங்க. அந்நிய பாஷையில பேசுகிறதை கூட்டுங்க. தேவனோடு நடக்க தீர்மானம் பண்ணுங்க. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிற புதிய பாட்டு உங்களுடைய வாயில் இருக்கட்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவரை ஸ்தோத்தரிக்காமல் துதியாமல் இருந்தபடியால் அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. 24ஆம் வசனத்தில் அவர் அசுத்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். 26ஆம் வசனத்தில் இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை துதிக்கும் போதே
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். இன்று முதல் உங்களுடைய சிந்தனை வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தையும் வெற்றியும் தர விரும்புகிறார். இந்த வெற்றி உங்களுக்கு ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்க. எப்போதும் அவரை மகிமைப்படுத்துங்க. அன்னை பாஷையில் பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தரோடு நடப்பதை உணருங்க. ஆண்டவர் உங்களுக்கு 2 கரங்களை கொடுத்திருக்கிறார். நடக்கும்போதும் கூட வலது கரத்தால் இயேசுடைய கரத்தை பிடித்து, இடது கரத்தால் ஆவியானவருடைய கரத்தை பிடித்து நடங்க. இரவிலே படுத்திருக்கும் போது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கிறிஸ்துவும் ஆவியானவரும் இருக்கிறார். கரத்தை பிடித்து கொண்டே தூங்குங்க. எப்போதும் தேவ மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடி இருக்கட்டும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுவார்.